எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்மளோட ஃபார்மில் இருக்கிற புது ஃபுட் ஃபாரஸ்ட் எப்படி இந்த 3 மாதத்தில் மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க. ஆல்ரெடி எப்படி ஒரு புது ஃபுட் ஃபாரஸ்ட் நாங்கள் உண்டாக்கணும் அப்படின்ற வீடியோ தனியாகவே இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்காக எல்லா ப்ராசஸும் சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். இந்த முறையில் எல்லா வேலையுமே ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. எல்லா விவசாயியும் ட்ரை பண்ணலாம். நம்ம ஒரு ஜேசிபி வச்சு குழி எடுத்து அதை 2 மாதம் ஆற வச்சு அதில் எரு போட்டு கொட்டி பண்ணுறது எல்லாமே ரொம்ப லேபரை கஷ்டமாக இருக்கிறதுனால நிறைய பேரால் ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது. ஆனால் இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். யார் வேணால் ஃபாலோ பண்ணலாம். ஒரு குழியை எடுத்துகிட்டு அதில் நம்ம செடியை நட்டுட்டு அதுக்கப்புறமா அதை பராமரிப்பு பண்ண போகிறோம். எங்களோட ஃபார்மில் எங்களோட முதல் குறிக்கோள் இந்த இருக்கிற நிலத்தை ஃபுல்லாகவே காடுகளாக மாற்றணும். அதில் ஒரு மரங்களும் செடிகளும் கொடிகளும் வளரணும். அதோட நிழலில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் எங்களோட முதல் குறிக்கோள். அதிலிருந்து வர மரங்களை வெட்டி அதை காசாக்கணும் அப்படின்றது மெயின் கிடையாது. எங்களுக்கு தேவை இருந்தால் அதை நாங்கள் செஞ்சுக்கணும். நமக்கு தேவையான கன்றுகள் அதில் நட்டதுக்கு அப்புறமா ஒரு பக்கத்தில் நம்மளோட கார்டன் பெட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த கார்டன் பெட்டும் நம்மளோட மரங்களும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால டெய்லி ஒரே இடமா போய் நம்ம பராமரிப்பு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த கார்டன் பெட் எப்பயும் பண்ணுற மாதிரி சிம்பிளாக ரைஸ்ட் பெட் பண்ணிவிட்டு அதில் மூடாக்கு போட்டு மூடிட்டு சுற்றி கொஞ்சமாக வேலிக்காக செடிகளும் நட்டு வச்சாச்சு. எங்களோட பண்ணையில் எப்போவுமே நடக்கிற மாதிரி குழந்தைங்களும் எங்கள் கூட ஆர்வமாகவே உதவி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே போல் உதவி பண்ணும்போது அவங்க அது கூட சேர்த்து விளையாட்டாகவும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. புதுசாக உணவு காடு பண்ணும்போது களைச்செடி கட்டுப்பாடு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்காக நாங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட் மூடாக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வேலையை சுலபமாக்கிடும். நீங்கள் பார்க்கலாம். இப்போ ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 2 மழை பெஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக களை செடிகள் வந்துடும். ஆனால் இது பிரச்சனை கிடையாது. நம்மக்கிட்ட மெஷின்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம களை எடுத்துக்கலாம். இருந்தாலும் அது சாதாரண ஒரு விவசாயிக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாகவே இருக்கும். இந்த தோட்டத்தில் நம்ம இப்போ வேர்க்கடலை போட போகிறோம். அதனால் இதை நம்ம உள்ள நடுவில் பவர் டில்லர் வச்சு ஓட்டிட்டு அதில் வேர்க்கடலை போட்டுடலாம். மற்றபடி இந்த மாதிரி இருக்க களைங்களுக்கு நம்ம பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல. களைங்களோடு சேர்த்து நம்மளோட செடிகளும் அழகாக ஒரு ஓரமாக வளர்ந்துட்டுருக்கு. எங்களுக்கு தேவை எங்கள் வீட்டுக்கான காய்கறிகள் மட்டும் அப்படின்றதுனால களைகளை நாங்கள் பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. நம்மளோட தேவையை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துடுவோம். அது கூடவே சேர்த்து நமக்கு தேவையான செடிகளும் வளரும். முதல் வருஷம் நம்மளோட உணவு காட்டில் எப்போவுமே செடி மரங்களோடு சேர்த்து கொடி வகை காய்கறிகளை அப்படியே தரையில் படர விட்டுரும். இதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குது. ஒன்று களை செடிகளை கட்டுப்படுத்தும். இன்னொன்று நமக்கு எடுத்த உடனே காய்கள் அழகாக கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு காய்ன்ற மாதிரி எங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. வாரத்துக்கு ஒரு சொரக்காய் கிடைச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே நாளில் 100 சொரக்காய் கிடைக்காம வாரம் ஒன்று கிடைச்சிட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் பூசணிக்காயும் பூ வந்துருச்சு. அந்த பக்கம் வெள்ளரிக்காய் வந்துருச்சு. டெய்லி ஏதோ ஒரு காய் நமக்கு வீட்டுக்கு வந்துடுதுங்க. இப்போ பார்த்தீங்க மஞ்சள் ஒரே ஒரு ரோவில் மட்டும் அப்படியே ட்ரிப் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே ஒரு கிழங்கா அப்படியே நட்டு வச்சுட்டோம். ஒரு 50 கிழங்கு இருந்துச்சுன்னா நம்மளோட மஞ்சள் தேவை பூர்த்தி ஆகிடுங்க. வேர்க்கடலை நட்டு அது எல்லாமே நல்லா முளைச்சி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா இன்னொரு 10 நாளில் நம்ம களை எடுக்க வேண்டியிருக்கும். சரி, அது வரைக்கும் ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வரும்போதும் நம்ம கையில் இருக்க குச்சியை வச்சு நம்ம சும்மா நோண்டி பக்கத்தில் அந்த மண்ணை கிளறி விட்டோம்னா செடி கொஞ்சம் நல்லாவே வளருதுங்க. ஒரு பக்கம் நம்ம களை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் களை செடிகள் அழகாக வந்துடும். ஏன்னா இந்த வருஷம் மழை தொடர்ச்சியாக பெஞ்சிட்டே இருக்குது. மாதத்துக்கு ஒரு 2 முறை 3 முறை மழை வந்துடுது. இப்போ நம்ம பார்க்குறது மரவள்ளி கிழங்கு, இது காராமணி செடி, இது சென்சந்தன மரம். மழையில் நம்மளோட செடிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அதே போல் பூச்சியும் நல்லாவே கட்டுப்பாடாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வெண்டைக்காய், இது வெள்ளரிக்காய். ஒவ்வொரு வருஷமும் இயற்கை நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்குங்க. இந்த பண்ணையில் ஒரு முறை நம்ம ஒரு பயிரை செஞ்சோன்னா அதை தொடர்ச்சியாக செய்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது.
விவசாய பின்னணியிலேருந்து வராததுனால அந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம். வருஷத்துக்கு வருஷம் போன வருஷத்தை விட கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியாகவே வந்துட்டுருக்குன்னு சொல்லலாங்க. ஸோ இந்த வருஷம் முடிஞ்ச அளவுக்கு வருஷம் ஃபுல்லாக நமக்கு தேவையான காய்கறிகளை ட்ரை பண்ணி பயிர் பண்ணலான்னு இருக்கோம். இயற்கை அதுக்கு எப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு தெரியல, பட் ட்ரை பண்ணுவோம். ஒரு சின்ன பெட்டில் நம்ம சோதனை முறையில் வெங்காயம் போட்டிருக்கோம். இதுதான் இன்றைக்கான ரேட்டில் நம்மளோட புது ஃபுட் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. செடிகள் களைகளுக்கு நடுவில் மறைஞ்சிருக்கு. மறுபடியும் ஒரு முறை அதை எல்லாமே களை எடுத்து விட்டோம்னா செடிகள் நல்லாவே மேலே கிளம்பி வர ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் மரங்கள் பெருசாக ஆரம்பிச்சதுன்னா கொடிகள் எல்லாமே வந்து அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் மரத்தோட நிழலில் வளரக்கூடிய மரங்களாக நாங்கள் பார்த்து மாற்றி வைக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி ஒவ்வொரு சீசனுக்கும் மாறி மாறி செடிகள் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மிளகாய். இது என்னோடய ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த மிளகாய் செடி வந்து நல்லா புதர் மாதிரி ஒரு ஆள் ஹைட்டுக்கு வளரும். அதுவும் இல்லாமல் இது 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே செடி இருக்கும். இந்த மாதிரி செடிகள் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகாயை அழகாக கொடுக்குங்க. வருஷம் ஃபுல்லாக நமக்கு காய்ச்சிட்ருக்கோம். நம்மளோட பண்ணையில் இந்த மாதிரி செடிகள் வைக்க தான் ட்ரை பண்ணுறோம். இது காந்தாரி மிளகாய், ரொம்ப காரமாக சின்னதாக இருக்கும். இந்த மாதிரியான நாட்டு விதைகளை தேடி தேடி வைக்கிறோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு செடி 6 மாதம் 3 மாதத்தில் செத்து போச்சுன்னா அது கண்டினியூஸாக பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இது போல் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிற மாதிரி செடிகள் இருந்ததுன்னா அது வந்து நமக்கு பயன் வந்து ரொம்ப நாளைக்கு தரும். நம்மளோட சமையலில் தினமும் பச்சை மிளகாய் தேவைப்படும். இந்த மாதிரி செடிகள் இருந்துச்சுன்னா டெய்லி ஒரு 4 பச்சை மிளகாய் அழகாக பறிச்சிக்கலாம். இப்போ பார்க்குறது நம்ம புளிச்சக்கீரை, அது கூடவே பப்பாளி, நம்ம முயலுக்கு தேவையான புல் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிறோம். இந்த சிகப்பு புளிச்சக்கீரை வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும். பப்பாளி ரொம்ப நல்லாவே வருது மழைக்கு. கொத்தவரங்காய், கத்தரிக்காய். Almost 1 year old, I think so. இன்றைக்கி காலையில் நம்மளோட பண்ணையை சுற்றி வந்ததில் நமக்கு ஒரு கிலோவுக்கு வெள்ளரிக்காயும் 1 கிலோவுக்கு சுரைக்காயும் கிடச்சிருக்கு. அதை நம்ம எடுத்துகிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். Like humans. I'm laughing.